கால் ரிகவர் ஆச்சு தெரியுமா? பட்டுன்னு டிபியை மாத்திரம் பாருங்க. இருங்க. ஜி ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணி விட்டுருங்க. ஹாய், வந்துட்டேன். ஐயோ, இந்த வேர்ல்ட் கப்னா என்னது? இந்த ஒரு பந்த துரத்திட்டு இப்ப எத்தனையோ பேர் ஓடுவாங்களே பின்னாடி, அதான். பொந்த தேடியே அத்தனை பேர் போகும்போது பந்த தேடி போறது தப்பு இல்லையே. பொந்துனா ஹோலா? மலேசியருக்கெல்லாம் இருந்துகிட்டு வேர்ல்ட் கப் எப்படி பார்க்காம இருக்கீங்க? அதுதான் எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஜி நாங்க பாப்போம். எப்ப தெரியுமா பாப்போம்? அந்த கடைசி அந்த ஸ்கூடு பிடிக்கும் தெரியுமா? அந்த டைம்ல பாப்போம். இந்த பிகினிங் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் போரிங்கா இருக்கும். ஓகே, ஆமா, வேர்ல்ட் கப்ன்றீங்களா? வேர்ல்ட் கப்ல மலேசியா இருக்கா? மலேசியா வேர்ல்ட் கப்ல இல்ல, அந்த ஸ்டாண்டர்ட் இல்லல. ஸ்டாண்டர்ட் இல்ல. மலேசியா முன்ன ஒரு காலத்துல இருந்துச்சு, குவாலிஃபைங் ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டாங்க, ஆனா வேர்ல்ட் கப் பூர முடியல அப்படின்ற ஒரு இது கான்ஸ்பிரசியா இல்ல வந்து ஃபேக்டான்னு தெரியல. ஆனா முன்ன காலத்துல நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா சவுத் ஏசியால இருக்கிற நாட்கள் யார் போயிருக்காங்கன்னா நம்ம ஜப்பான் போயிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் உயரம் குறைவு அப்படின்னு நம்ம விடைப்போமோ அவர்கள்லாம் வந்து வேர்ல்ட் கப்ல போயிட்டு பெரிய பெரிய டீம் கூட விளையாண்டு ஜெயிக்கிறாங்க. எது சின்னதுன்னு முக்கியம் இல்ல, எவ்வளவு நேரம் பண்ணுதுன்னு முக்கியம். ரைட், எக்ஸாக்ட். அதாவது இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் நாடுகள் ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டோம்னா மலேசியா வந்துட்டு 136வது இடத்துல இருக்கு. வேர்ல்ட் கப்ல வந்து எத்தனை டீம் இருக்கு? யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பாக்கலாம். எனக்கு தெரியும், சொல்லுங்க. 234. இல்லைங்க, உலக நாடுகளை கேட்கலீங்க. அவரு கொடுத்த ஹிண்ட் உங்களுக்கு புரியல. அவரு வந்து 234 சீட்டை சொல்றாரு. எனக்கு வந்துட்டு ஃபுட்பால் நாலேஜ் வந்துட்டு ரொம்ப குறைவு. எனக்கு தெரிஞ்சு நான் கெஸ் பண்ணி சொல்றேனே, ஏன்னா ஒரு 20 டீம் இருக்குமா? கிட்டத்தட்ட இதுக்கு முன்னுக்குலாம் வந்து 36 டீம் இருந்துச்சு. ஆனா இந்த வேர்ல்ட் கப்ல தான் வந்து மொத்தம் 48 டீம் இருக்கு. ஏன்னா யுஎஸ்ஏ வந்து எது செஞ்சாலும் பெருசா செய்வேன் அப்படின்ற ஒரு ஆணவத்தோடு இந்த தடவை வந்து பெருசா செஞ்சிருக்காங்க. என்னது யுஎஸ்ஏ 10 டீமா பிரிச்சு பூந்துருக்கீங்களா? இது ஆக்சுவலி அமெரிக்காங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட்டே வந்து அடுத்த வீட்டை கெடுக்கிறது. இந்த வேர்ல்ட் கப்ல வந்து நீங்க எந்த டீமுக்கு, அதாவது எந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்றீங்க? எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் வந்துட்டு யாரோட ஃபேனு. அப்படி தெரியாதவங்களுக்கு எனக்கு தெரியும். சொல்லுங்க. நீங்க போர்ச்சுகல் தான் சப்போர்ட் பண்றீங்க. எப்படியோ கப்பு எடுக்க போறது இல்ல. அந்த பேச்சு மட்டும் பேசக்கூடாது. போன வேர்ல்ட் கப் அர்ஜென்டினா கொடுத்தாங்களே, அப்ப இந்த வேர்ல்ட் கப் கொடுத்தானே. அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் ஆகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அதுதான் வந்து உலக நீதி. உலக நீதின்னு மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி என்ன கான்ஸ்பிரசி இருக்குன்றதுதான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். சாவடிஜி அர்ஜென்டினா கையில கப் எடுத்து தூக்கி தந்தாங்களோ அதே மாதிரி இந்த தடவை எங்க கையில தூக்கி தருவாங்க அப்படின்றத வந்து இது வந்து கணிப்பு கிடையாது. இது வந்து அதுக்கு பின்னாடி நடக்கும் டார்க்கான ஒரு சிஸ்டம் இருக்கு. அதை பத்தி நம்ம நீங்க பேச போறோம். நீங்களும் என்ன சப்போர்ட் பண்றீங்க? நான் வந்து அதாவது போன தடவை யாரு கப்பு தூக்குனா அந்த நாட்டுக்கு தான் சப்போர்ட் பண்றேன். அதாவது ஜெயிச்சவங்களுக்கே சப்போர்ட் பண்றீங்க? என்ன இல்ல போன தடவையும் நான் வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன், இந்த தடவையும் அவங்களுக்கே சப்போர்ட் பண்றேன். நான் வந்து அர்ஜென்டினாக்கு சப்போர்ட் பண்றது பதிலா அந்த சப்போர்ட்டை எப்படி தெரிவிக்கலான் இருக்குன்னா, அர்ஜென்டினாக்கு போய் அங்க ஒரு பொண்ணை பண்ணலான் இருக்கேன். அவர் எப்பவுமே அவரோட ஆன்சர் வந்து பண்ணுவேன். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூணுத்துல பண்ணுவாரு. இந்த பந்து நாட்டு வந்துட்டு இதுல வந்து என்ன ஒரு டார்க்கான விஷயம் இருக்குன்னு சொல்றேன்னா, பந்து நாட்டுல வந்து பெட்டிங் வந்துட்டு முன்ன ஆதி காலத்துல இந்த வரைக்கும் அதிகமா இருக்கும். ஆதி காலத்துல எப்படி இருக்கும்னா அந்த பெட்டிங் ஒரு டீம், இப்ப 2 டீம் விளையாடுறாங்க, ஒரு டீம் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்றது வந்து நம்ம பெட் பண்ணுவோம். அது ஆஃபிஷியலா பெட் பண்ணலாம், இல்லாட்டி இல்லீகலா நமக்குள்ளேயே ஒரு குரூப் தொடர்ந்து பெட் பண்ணிக்கலாம். ரைட், அப்படிதான் நார்மலி பெட்டிங் சிஸ்டம் இருக்கும். போ இந்த பெட்டிங் சிஸ்டம் எப்படி ஆயிடுச்சுன்னா, எவன் கார்னர் எடுப்பான், அடுத்த கார்னர் எவன் வந்து எடுப்பான், அதுக்கு பெட் பண்றாங்க. அடுத்த எல்லோ கார்டு எவனுக்கு கிடைக்கும், அது வந்து பெட் பண்றாங்க. அடுத்து எவன் வந்து அவன் சட்டையை கழட்டி செலிப்ரேட் பண்ணுவான், அதுக்கு பெட் பண்றாங்க. இந்த மாதிரி மைக்ரோ ஈவென்ட்ஸ்க்கு வந்து பெட்டிங் சிஸ்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம லைஃப்ல வந்துட்டு பெட் பண்றாங்களா, லைஃபா மேட்ச் ஓடிக்கிட்டே இருக்கிறப்பே பெட் பண்றாங்க. முன்னெல்லாம் கேம் ஆரம்பிக்கிற முன்னுக்கு தான் பெட் பண்ண விடுவாங்க. இதுக்கெல்லாம் தனியா வெப்சைட்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் தனியா வெப்சைட்ஸ் இருக்கு. அதுவும் இப்ப அந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் நார்மலி வந்து யூடியூப்லயே இல்லாட்டி வந்து இன்ஸ்டால அதெல்லாம் ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் போட்டுக்கிறாங்க, பெட் பண்ணுங்க, ஆனா வந்து பெட்டை வந்துட்டு கரெக்டான வழியில பெட் பண்ணுங்க. அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, ஆனா உப்பு போட்டு சொல்ற மாதிரி இருக்கு. நாங்க வேணும்னா ஒரு 5 பேரு ஒன்னா சேர்ந்து நல்லா உப்பு போட்டு. பேசிக்காவே வந்து இவ்வளவு செலவு பண்ணி ஏன் ஒரு ஈவெண்ட செய்யறாங்க அப்படின்னா காசு எடுக்கதான். ஸ்பான்சர்ஷிப்பை தாண்டி சின்னாங்கன்னா காசு எங்கிருந்து வருதுன்னா இந்த பெட்டிங்ல தான் வருது. இந்தியால வந்து கிரிக்கெட்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா இந்த அளவுக்கு பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. இப்ப இந்த போ பந்துலாட்டுலதான் எனக்கு ரொம்ப அதிகமான சின்ன சின்ன விஷயத்துக்கு பெட்டிங் பண்றாங்க. சோ லிட்டரலி வந்து அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க, எந்த இடத்துல நீ கார்னர் வாங்கணும், எந்த இடத்துல நீ மஞ்சள் கட்டு வாங்கணும். சோ ஆமா,
எப்படி ஆயிடுச்சுன்னா அது ஒரு ப்ரோக்ராம் பண்ண WWE ஆயிட்டு இருக்காரு அவரை. இதுதான் வந்துட்டு என்னுடைய கன்சர்னும் கூட. அந்த கேம் வந்து ஃபன்னுக்காக பார்ப்போம், ரைட்டா? எந்த டீம் ஜெயிக்குது, எந்த டீம் தோக்குது, நம்ம சப்போர்ட் பண்ற டீம் ஜெயிக்குதா தோக்குதா அப்படின்றது வந்து ஒரு ஃபன்னான ஒரு விஷயமா இருந்தது. போ அது என்டர்டைன்மெண்ட் தாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் வந்து பிளேயர்ஸ வாங்குறது, இவங்க காசு கொடுத்து இந்த மாதிரி செய்யடா அப்படின்னு பிளேயர்ஸ் கிட்ட சொல்றது, அப்புறம் ரெஃபரியை வாங்குறது, இது வந்து ரொம்ப வந்து ஆப்வியஸா பண்றாங்க. கடந்த வேர்ல்ட் கப்போட கணிப்புபடி கிட்டத்தட்ட $60 பில்லியன் வந்துட்டு லீகலா பெட்டிங்ல வந்துட்டு வேஜர் பண்ணிருக்காங்க. பாருங்க, லிட்டரலி FIFA வந்து 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்றானா, அந்த 4 வருஷம் எவ்வளவு காசு சம்பாதிக்க முடியுமோ அது அந்த ஒரு மாசத்துல சம்பாதிச்சிருவாங்க. அவங்களுக்குள்ள அந்த பெட்டிங் சிஸ்டம்க்கு ஏத்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லப்படுதோ, அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க விளையாடுறாங்களோன்றது வந்துட்டு இப்ப எனக்கு ரொம்ப ஆப்வியஸா தெரியுதுல. WWE வந்துட்டு ஸ்கிரிப்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபுட்பால் வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஆனா அதுவே வந்து ஒரு ஆளு கண்ட்ரோல் பண்றாங்க, கோல் அடிக்கணும், இந்த மாதிரி பண்ணணும்னா தலை சுத்துது. இத வந்து சாதாரண விஷயமா எடுத்துக்கிறீங்க இல்ல. ஒரு நைட்டு அந்த கேம் விடிகால 3 மணிக்கு பாத்துட்டு மறுநாள் வேலைக்கு போகாம MC போட்டு EL போட்டுட்டு வேலைக்கு போனாலும் அங்க போய் ட்ரோல் மெட்டீரியல் ஆகி இந்த மாதிரி மக்கள் எல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த அர்ஜென்டினா லாஸ்ட் வேர்ல்ட் கப் ஜெயிச்சது வந்து குறையா சொல்றேன்னா, ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க அந்த கேம் பாத்தீங்கன்னா இது அர்ஜென்டினா ஃபேன்ஸ் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க என்ன சொன்னாலும். பந்தலட்டு ஃபேனா பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட நிறைய கேம்ஸ்ல வந்து பெனால்டி தரப்பட்டது. அவங்களுக்கு இருக்கிற ரெஃபரி எல்லாமே அவங்க விளையாடுற கேம்ஸ்ல எல்லாத்துக்குமே பெனால்டி தந்தாங்க. அவங்க வந்து கஷ்டப்பட்டு தேய்ச்சி போன மாதிரியே தெரியாது. அவங்களுக்கு கிடைச்ச குரூப் அந்த இது எல்லாமே வந்து அசால்ட்டா இருக்கும் வச்சுங்களேன். நானும் வந்து அர்ஜென்டினாக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனா டஃப்பான கேம் எல்லாம் வந்து கதையே இல்லன்ட்டு பெனால்டில தான் கோல் போட்டு போவாங்க. அந்த இதுல கடைசி பெனால்டில தான் ஜெயிப்பாங்க. சீல அப்புறம் ஃபைனல்ல கூட பெனால்டில தான் ஜெயிச்சாங்க. ஃபைனலி பெனால்டில தான் ஜெயிச்சாங்க அவங்க. ஆக்சுவலி ஆமா, நானும் அதான் பயந்துட்டேன். அவன் பேர் என்ன? லக்ஷ்மி அம்மாள். லெசி டி-ஷர்ட் இறக்கி வச்சுக்கிற பாருங்க, லட்சுமி அம்மாள். கிலியன் எம்பாப்பே இல்ல, அது லமின் யமால் ஸ்பெயின். அந்த டைம்ல வந்து ஓகே, என்னதான் வந்து நான் அர்ஜென்டினாக்கு சப்போர்ட் பண்ணாலும் அந்த டைம்ல நான் முடிவு பண்ணிட்டேன், அர்ஜென்டினா தடிச்சு அனுப்ப போறானுங்க அப்படின்னு. ஆனா பெனால்டில கோல் போட்டு ஜெயிச்சுட்டாங்க. அந்த வேர்ல்ட் கப் வந்துட்டு எப்படி இவங்க வந்து இந்த பெட்டிங் சிஸ்டமா இருக்கட்டும் இல்லாட்டி ஃபீஃபாவே இருக்கட்டும் சம்பந்தப்படுத்தி இருப்பாங்களோ அப்படின்றது வந்து தோணுச்சுல. அந்த கேமுக்கு அர்ஜென்டினாக்கு மேக்சிமமா ஆள் காசு அடிச்சிருப்பாங்க. ஆனா கிட்ட வர 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 அந்த கேமோட இன்டென்ஸ் வந்து அர்ஜென்டினா தோத்துருவான்டா அப்படின்னு நானே முடிவு பண்ணிட்டேன். அந்த டைம்ல விட்ட காசு எடுக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் வந்து போயிட்டு பிரான்ஸுக்கு அடிச்சிருப்பாங்க காசை. ஆமா, திரும்ப மாத்தி விட்டுருப்பாங்க. எத்தனை பேர் மாத்தி விட்டுருப்பாங்க. அதுதான் ஒரு 7 வயசு அந்த மாதிரில இருந்து பந்தலாட்டு வந்து பாக்குற பழக்கம் வந்துருச்சு. ஏன்னா கூட இருக்கிறவங்க எல்லாம் பந்தலாட்டு பாக்குறவங்களா, அப்படி இருக்கிறப்ப அந்த சின்ன வயசுல இருந்து பாக்குறப்ப என்னுடைய அந்த சீசன்ல அதிகமாக ஹார்ட் ஒர்க் போட்டு விளையாண்ட ஒரு பிளேயர்னு பாத்தீங்கன்னா ரொனால்டோ. இது வந்து ஏத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். ஏன்னா ரொனால்டோ மாதிரி இப்போ வரைக்கும் யாருனாலயும் வந்து அந்த ஒரு கேமுக்கான அந்த ஒரு டெடிகேஷனையும் அந்த டிஸ்பிளேனையும் வந்து தர முடியாது. அதை பார்த்து சின்ன வயசுல இருந்து வளர்ந்துட்ட என்ன மாதிரி ஆட்கள்னா இப்ப இருக்கிற ஃபீஃபாவை பாக்குறப்ப எப்படி இருக்குன்னா, என்னடா இவ்வளவு பெட்டிங்காக நீங்க எல்லாம் விளாடுறீங்க, அப்ப நாங்க எதுக்கு சின்ன வயசுல இருந்து இதை பாத்துட்டு வந்தோம், இவ்வளவு ஒரு ஆளை பத்தி இன்ஸ்பயர் ஆகி பார்க்க வந்திருக்கோமே, இது வந்து எங்களுக்கு கொடுக்குற செருப்படி இல்லையா அப்படிதான் வந்து இப்ப இருக்கு இந்த பெட்டிங் சிஸ்டம்லாம் பாக்குறப்ப. இப்ப வந்து பெட்டிங் வந்து உங்களுக்கு புதுசா இருக்கலாம், மார்க் மை வேர்ட், இன்னும் ஒரு 5-10 வருஷத்துல இல்ல அடுத்த ஃபீஃபாக்குள்ள பெட்டிங் இல்லாம ஃபீஃபாவே இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஏன்னா கருமை இவனும் தான் எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்றானுங்களே. யூஎஸ்சி தான் வந்து இந்த பெட்டிங் அந்த மாதிரி கேம்பிளிங் மாதிரி விஷயத்துக்கு வந்து ஃபேமஸ் யூஎஸ்சி தான். என்ன வரல வாங்கிட்டாங்க, ஈரான் வேற வச்சு செஞ்சு அனுப்பி விட்டான். இந்த காசுலாம் வேற எங்க எடுக்கிறது? இப்படிதான் எடுக்க முடியும். யூஎஸ்ஏ காரங்க நம்ப முடியாது. எனக்கு என்ன தோணுதுன்னா அட்லீஸ்ட் வந்து யூஎஸ்ஏ செமிஃபைனல் வரைக்கும் வந்துரும் அப்படின்னு பயமா இருக்கு. என்னதான் வந்து நீங்க ஒரு நார்மலா வந்து கையில சாப்பிடுற ஆளா இருந்தாலும் யூஎஸ்ஏக்கு போனீங்கன்னா இங்க கால்ல சாப்பிடுவீங்க. என்னமோ சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். எப்படி நான் சொல்றேன்னா, யூஎஸ்ஏ வந்து எந்த அளவுக்கு புத்திசாலினா வந்து 10 டீம் உருவாக்கி இருப்பான், 10 டீமுமே யூஎஸ்ஏ தான் பேர் வச்சிருப்பான். பேசிக்கலி யூஎஸ்ஏ வந்து ஒரு கிளவுனு. அதுவும் ட்ரம்ப் மாதிரி ஆட்கள் வந்து இது இஷ்டத்துக்கு பேசுவாங்க. டிலூஷனுக்கு ஒரு ஆள்னா வந்து அது ட்ரம்ப்னு சொல்லலாம். இது வபால், நீங்க வந்து ஹிம்னு ஒரு படம் பாத்தீங்களா? இடையில வந்து சார் இல்லையே, ஹிம்ன்ற ஒரு படம் வந்துட்டு இது NFL நடக்கிற ஒரு ஹாரர் மூவி மாதிரி. இந்த மாதிரி ஹாரர்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கான்ஸ்பிரசிக்கு வந்து ஈக்குவலான ஒரு படம் தான் வச்சுங்களேன். அந்த கான்ஸ்பிரசி தான் படமாவே எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஜோக்கான ஒரு ப்ரொடியூசர் ஜார்டன் பீல் காமெடி பண்ணுவாங்க தெரியுமா? 2 பேர் இருப்பாங்க.
படம் எல்லாமே வந்து செம்ம ஹாரரா இருக்கும். ஹாரரா இருக்கும். அது நல்லா இருக்கும் தானே இவங்களோட படம் எல்லாம். இவரு ப்ரொடியூஸ் பண்ண இந்த படம் தான் வந்து ஹிம். ஒரு கான்ஸ்பிரசியான ஒரு கதை. எப்படின்னா வந்து இந்த NFL விளையாடுற நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதுல ஒரு பிளேயர் கோட்னு சொல்றீங்க. இப்ப அந்த டேர்ம் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்கு ரைட்டா. சோ அந்த மாதிரி இந்த மெயின் பிளேயர் வந்துட்டு அவர் மெயின் பிளேயரா ஆக்குறாங்க. வந்து அவனாவே ஆவல. இந்த ஒரு ஜெனரேஷன்ல யாரு கோட்டா இருக்கோ அவங்க ரத்தத்தை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. புது ஆள் இவன் தான் கோட்டா ஆக போறான்னு சொல்லிட்டு இன்ஜெக்ட் பண்ணி அவனுக்கு ஸ்பெஷலைஸ் ட்ரைனிங் பண்ணி அவனை வந்து ஒரு ரிச்சுவலிஸ்டிக் ஒரு வகையில வந்து அவனை வந்து இந்த பெஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு போவாங்களா. அவனுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே நடக்கணும்ன்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் டைப் ஆஃப் மூவி. இவங்க அந்த பணக்காரங்களுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட். அதுல வந்து அவங்க இருக்கிற பிளேஸ் எல்லாம் ஒரு பப்பெட்டா யூஸ் பண்ணி யார் ஜெயிக்கணும் தோக்கணும்ன்றது வந்து இது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசி வந்து பேசியிருப்பாங்க. எனக்கு என்னமோ ஃபுட்பால் அப்படி இருக்குமோ இதுக்கப்புறம் ஆக்கிடுவாங்களோ அப்படின்றது வந்து எனக்கு தோணுது. யுஎஸ்ஏ போயிடுச்சு இல்லையா. எனக்கு அப்படி தோணல. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோமே அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு தள்ளுறதுக்கு நிறைய வாய்ப்பு. அதான் எனக்கும் வேணும். என்ன வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா நீ என்ன பார்த்து பயந்துட்டேன்னு அர்த்தம். சாவ கண்டு பயப்படுறதுக்கு நாங்கன்னா 5 அடி யங்ஸ்டர்ஸ். அவள் ஃபைனல் யாரு 2 டீம் யாரு விளையாடுவான்னு நினைக்கிறீங்க? நான் போர்த்துகல்னு சொல்ல மாட்டேன். இந்த வாட்டி வந்து பிரான்ஸும் ஸ்பெயினும் வருமோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருக்கு. நான் யாரு ஃபைனலுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா இது வந்து ஆசைன்னு வச்சுங்களேன். நான் ப்ரெடிக்ஷன் சொல்ல விரும்ப கிடையாது. ஏன்னா இதுல வந்து நான் வந்து ரொம்ப பயஸ்டா இருக்கேன் போர்த்துகல் ஜெயிக்கணும் அப்படின்றதுல. யாரு ஜெயிப்பான்றது விட யாரு டிசர்வ் டு வின் அப்படின்றது பாத்தீங்கன்னா என் தலைவனுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு வேர்ல்ட் கப் ஆசம் கிடைக்கணும். ஏன்னா அவன் வந்ததுக்கு அப்புறம் ஃபுட்பால நிறைய மாத்தி இருக்கான். அதுல வந்து எந்த விதமான வந்து கருத்து வேறுபாடும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஜெனரேஷன்ல 2 டுவோ பார்த்து நம்ம சந்தோஷப்பட வேண்டிய டுவோ யாருன்னு பாத்தீங்கன்னா மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ. 2 பேருக்குமே கேமை சேஞ்ச் பண்ண ஈக்குவலான அவுட்கம் இருக்கு. அதனால மெஸ்ஸிக்கு வேர்ல்ட் கப் கிடைச்சிருச்சு, ரொனால்டோக்கும் கிடைச்சா நல்லா இருக்குமே அல்ப ஆசைக்கு இணங்க நான் வந்து ஃபைனல் வந்துட்டு போர்த்துகல் வெர்சஸ் ஸ்பெயின் வரும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஈரான் இருக்கா இந்த வாட்டி? ஈரான் இருக்கு பாருங்களேன். அதுதான் ஃபன்னு. இமேஜின் யுஎஸ்ஏ வெர்சஸ் ஈரான். திடீர்னு ஈரான்ல போடுறவனுங்க எல்லாமே பந்துலாடுறத விட்டு கூட சட்டை கட்டிட்டு கொண்டு போமாய் வடிக்கிறாங்களா? என்னோட கருத்து கடுப்பு படி சுயநினைவோட தான் சொல்றேன். இந்த ஃபைனல்ல வந்து பிரேசில் வெர்சஸ் அர்ஜென்டினா நடக்கும் அப்படின்ற. எப்படின்னா வந்து ரொனால்டோ வந்து மக்களால செலிப்ரேட் பண்ணப்பட்ட ஒரு ஐடலா தான் இருப்பானே தவிர இந்த மேல உள்ள ஆளுங்களாம் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருப்பாங்கன்னு எனக்கு தோணல. சினிமாவே எடுத்துக்கங்களேன், ஒரு தளபதி விஜயவா வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ திகழ்வார். தளபதி விஜய் சிஎம் ஆயிட்டாரு. அதான் மக்கள் மனதுல வந்து என்னைக்குமே வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருப்பார். அப்படி. ஆனா வந்து அந்த கிரவுன் எடுக்கிற இடத்துல ஒரு ஆள் கொடுத்து நான் வாங்குற இடத்துல வந்து அவர் இருக்க மாட்டார். நம்ம நெய்மார் இருக்கான அண்ணன், அவன் ஆனா இன்ஜெக்ட் ஆயிட்டான் வேர்ல்ட் கப்ல. அன்னைக்கு 2 கேம் விளையாட மாட்டாரு. Unbelievable scenes here on the track and it's Neymar. He's rolling for the lead with an incredible move. ஓகே, 2 கேம் விளையாட மாட்டான். நீங்க பாருங்க, அர்ஜென்டினா வெர்சஸ் பிரேசில் தான் நடக்கும். அதுல வந்து துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்ட்டு ஒரு சீன் வருமோ அதே மாதிரிதான் வந்து இதுலயும் நடக்கும். நெய்மார் கப்ப தூக்குவாரு மறுபடியும். வேர்ல்ட் கப்ல இவரு விளையாடுறாரா? பிகிலே ரொனால்டோவா மெஸ்ஸியா? பிகிலே. சரி லியோ, என்னதான் கதை உங்க ஊர்ல முதல்ல சும்மாவே கிராஸ் வாக் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கு? ப்ரோ நாங்க வேற மாதிரி சொன்னோம் தானே ப்ரோ. எங்க கிட்டே வந்துட்டு பிபி கடா பின்னாங்க அப்படின்னீங்க. காத்தா தானே. அல்லூர்ல முதல்ல வளர்ப்போம், உங்க ஊர்ல வளர்க்குறீங்களா?